கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு, அதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பவுல்லையே கருப்பு எள்ளு அதை கொஞ்சம் வறுத்து அதில் போட்டுடலாம். அந்த மாவில் அதே சும்மா லைட்டாக வறுத்துட்டு இந்தளவுக்கு வறுத்தா கூட போதும். இதே அந்த மாவில் அப்படியே போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக இப்போ நெய் ஊற்றி தேங்காய் ஏலக்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். சில்லாவும் போடலாம். நான் சின்ன பிள்ளைகள் கொடுக்கறனால அரைச்சி தான் போடுறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த அரைச்சி ஏலக்காய் எல்லாமே அதில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை அதில் போட்டு இப்படி ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் எப்போவும் கொழுக்கட்டை இதே மாதிரி தான் செய்வேன். நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதே அந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பவுல்லையே இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு வெல்லம், ஒரு டம்ளர் தண்ணி, நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வெல்லம், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மாவில் ஊற்றி கிண்டிடலாம். நல்லா அது ஃபுல்லாகவே கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுட்டு இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மாவு நல்லா ஏற்கனவே நம்ம தேங்காய் கருப்பு எள்ளு எல்லாம் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சு விடணும். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா கட்டி படாமல் அந்த தேங்காயெலாம் அரைச்சி போட்டோன்னா எல்லாமே நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். உப்பு எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை சூப்பராக வரும்.
இப்போ நல்லா மாவு வந்து பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை வந்து ஊற்றி கிண்டணும். பாகு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கரண்டியை வச்சு தான் கிண்டணும். கிண்டுற அவசரத்தில் கையை போட்டு கிண்டி கையெல்லாம் சுட்டுக்காதி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் செய்யணும். எல்லாத்தையும் ஊற்றிட்டே அப்படின்னா அப்புறம் அது கொலக்கட்டை பிடிக்க முடியாது, களி மாதிரி தான் ஆயிரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி கிண்டுவோம். நல்லா அப்படி எல்லா வெள்ளைப்பாவுமே அது மாவில் சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். மாவு நல்லா சூடாக தான் இருக்குது. நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ கொலக்கட்டை எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்துடணும் மாவு பிணைஞ்சு, வெல்லம் எல்லாம் ஊற்றி. இப்போ அந்த கொலக்கட்டை அச்சிருந்தால் அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவை உருட்டி அந்த அச்சுக்குள்ளே வச்சு அச்சு பிடிக்க வேண்டியதுதான். சூப்பரான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல கொலக்கட்டை, பார்க்கையிலே சாப்பிடும் போல் இருக்குல்ல. இப்போ இட்லி சட்டியில் வாழை இலை என்கிட்ட இருக்குது, அதனால் அது மேலே வச்சு வாழை இலையோட வேகலாம் ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி சட்டிலாம் எடுக்கலாம், அந்த இருப்பு சட்டியில் அப்படியே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இட்லி சட்டிலாம் எடுத்து அப்புறம் அதை வேறு கழுவி எதுக்கு, இதுனா வேலை ஈஸியாக ஒரே இதுலேயே முடிஞ்சிடும். இப்படி மாவை குட்டி குட்டியாக உருட்டி இந்த மாதிரி அந்த விரல் பதிகிற அளவுக்கு அப்படி பிடிக்கணும். அதான் அது பேர் பிடி கொலக்கட்டை. நான் செய்கிற கொலக்கட்டை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அப்படி விரல் பதிகிற மாதிரி இவ தான் நல்லா பிடிக்கிற அப்படி சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இப்படி தான் பிடிக்கணும். இப்படி எல்லா மாவையும் கொலக்கட்டை பிடிச்சிருவோம். கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படி நெட்டாக உருட்டி அப்படி அந்த விரல் பதிகிற மாதிரி இறுக்கி அப்படி பிடிச்சிட்டோம்னா கொலக்கட்டை ரெடி. இந்த தடவை பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி கொலக்கட்டை பிடிங்க.
5 நிமிஷம் தான் அந்த கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். கடைசி மாவில் ஒரு குட்டி கொழுக்கட்டை. மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு லைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு கொழுக்கட்டை. நல்லா சாஃப்டாக நல்லாவும் இருக்குது. டேஸ்ட்டும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.